மேக்ஸில் ஏன் பசங்க வீக் ஆகுறாங்க? அதாவது மேக்ஸில் பசங்க வீக்குன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அதை எப்படி அதை வந்து கண்டினியூ பண்ணுறது, அது எப்படி நம்ம தொடருதுன்றது தெரியல. அதனால தான் இப்போ வந்து சின்ன வயசுலேயே, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அபாகஸ், இப்போ உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இந்த 25 வருஷமா அபாகஸ் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு 60% பேரண்ட்ஸுக்கு தெரியும் அபாகஸ்னு ஒன்று இருக்குது. ஆனால் ரொம்ப ரிமோட் ஏரியாவில் அபாகஸ்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாருக்கும் வந்து மேக்ஸை பற்றி, மேக்ஸ் வேணாம்னு நினைக்கிறதில்ல. மேக்ஸ் வேணும், மேக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, அந்தந்த ஊரில் அபாகஸ் கிளாஸ் இருக்கான்னு பாருங்கள். அது ரிமோட் ஏரியாவை, இப்போ நான் சிதம்பரத்தில் இருக்கேன், சிதம்பரத்தில் இருக்குது, குமராட்சி, லால்பேட்டை, காட்டுமன்னார்குடி, அங்கெல்லாம் அபாகஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு தாலுக்காவில் ஒரு அபாகஸ் கிளாஸ் இருக்கும். நான் ஏன் இந்த அபாகஸை பற்றி இவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அபாகஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா +2 முடிக்கும் போது சாதாரணமாகிடும் உங்களுக்கு மேக்ஸ். அதனால் உங்கள் ஏரியாவில் எங்கன்னா வந்து அபாகஸ் இருக்கான்னு பாருங்கள். பசங்க விருப்பப்பட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் கொண்டு போய் அபாகஸ் கிளாஸில் விடுங்க. என்னடா அபாகஸ் கிளாஸ்க்கு நம்ம வந்து பணம் கட்டணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் சும்மா ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் செலவு காசு தான், ஒரு மாதம் ஃபீஸ் வரும். அதனால் அவங்கள கொண்டு போய் விடுங்க. ஏன்னா அதில் அவங்க எவ்வளோ விஷயத்த அவங்க வந்து அவங்களுக்கு அதில் எவ்வளோ டென்ஷனான விஷயம்லாம் அதில் அவங்களுக்கு தீர்ந்துடும் அந்த அபாகஸ் கிளாஸில். அதுக்காக